ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தாங்க நான் போடுற சின்ன சின்ன ஷார்ட் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ண முடியுங்க. இப்போ தான் என்னுடைய சேனலை முதல்ல நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, லைக் போட்டு விடுங்க. இன்றைக்கி நாம் முட்டையை வச்சு ஒரு பொடி மாஸ் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு காமிச்சு தர போகிறீங்க. இது பிகினர்ஸ் தெரியாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. தெரிஞ்ச மெம்பர்ஸாக இருந்தால் கூட இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன பண்ண முடிச்சு தர போகிறேன்னு உங்களுக்கு தெரியுங்க. ஓகேயா? பிகினர்ஸும் நல்லா கவனிச்சிக்கோங்க. இதுக்கு நான் பச்சை முட்டை எடுத்து வச்சுருக்கேங்க. தேவையான பொருட்களை பார்த்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பச்சை மிளகாவையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. தேவைக்கேற்றவாறு உப்பு சேர்த்துக்கோங்க. முட்டை எடுத்து வச்சுருக்கீங்க. இதில் பார்த்திங்கன்னா நல்ல மிளகு பொடி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ முட்டை எடுக்குறீங்களோ அதுக்கேற்றவாறு பொருட்களை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேணால் சமையல் எண்ணெய்னா நீங்கள் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது முட்டை பொடி மாஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. உள்ளி சேர்க்கலாங்க. நல்லா வறுத்துக்கோங்க. உள்ளி நல்லா வறுபடணும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கலரு கொஞ்சம் சேஞ்ச் ஆகட்டும். இப்படி நீங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருமே முட்டை பொடி மாஸ் பிடிக்காத நபர் யாருமே இருக்க முடியாதுங்க. குழந்தைங்களாக இருந்தாலும் சரிதாங்க, பெரியவங்களாக இருந்தாலும் சரிதாங்க. முட்டை பொடி மாஸ் வச்சு சாப்பிட்டாலே நல்ல சாப்பாடு இறங்குங்க, அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்னது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். பிகினர்ஸ் கூட ஈஸியாக முட்டையை வச்சு பொடி மாஸ் பண்ணி அசத்தலாங்க. இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வறுபட்டாச்சுங்க. இதில் முட்டையை உடைச்சி வைத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு முட்டை தேவையோ அதுக்கேற்றவாறு முட்டை எடுத்துக்கோங்க. மஞ்சக்கரு ரொம்ப நல்லதுங்க. நிறைய மெம்பர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, வேக வச்ச முட்டையில் மஞ்சக்கரு சாப்பிடக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி எதுவுமே கிடையாதுங்க. முட்டையில் அந்த வெள்ளை கருவையும் சாப்பிடணும், அந்த மஞ்சள் கருவையும் சாப்பிடணுங்க. முட்டை ரொம்ப நல்லதுங்க நம்ம உடம்புக்கு. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கிண்டு விட்டுக்கோங்க. பச்சை மிளகு சேர்க்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, முட்டை பொடி மாஸ் ரெடி பண்ணிட்டோங்க. கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பராக வந்துட்டுருங்க முட்டை பொடி மாஸ்.